தென்னிந்திய சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருத்தவங்களா இருந்தவங்க தான் ஹன்சிகா மோட்வானி. விஜய், சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, ரவிமோகன் உள்ளிட்ட டாப் ஹீரோஸ் கூட ஜோடி போட்டு நடித்த இவங்க சிம்புவை காதலிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் அந்த காதல் சில காரணங்களால் பாதியிலே முடிஞ்சிச்சு. அதையடுத்து சொகைல் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணினாங்க. இந்த நிலையில அந்த திருமண வாழ்க்கையும் பாதியிலே முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில அவங்க விவாகரத்து பெற்றதுக்கான காரணங்கள் இப்போ வெளியாகி இருக்குது. அந்த வகையில் ஹிந்தியை தொடர்ந்து தெலுங்குலையும் பிஸியாக நடிச்சு வந்த ஹன்சிகா தமிழில் தனுஷ்க்கு ஜோடியாக மாப்பிள்ளை படத்தில் நடித்து கோலிவுட்டில் அறிமுகமானாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் ஹன்சிகாவோட மார்க்கெட் வளரத்தான் செஞ்சிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் வேலாயுதம், மான்கராத்தே, சிங்கம் 2 உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருந்தாங்க. செம பிஸியான ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக அவங்களோட உடல்வாக்கு தமிழ்நாட்டு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சிம்புவுக்கு ஜோடியா பாலு படத்தில் நடிக்கும்போது 2 பேருக்கும் காதல் மலர்ந்துச்சு. நாங்கள் அஜித் சாலினி மாதிரி இருப்போம் அப்படின்னு பொதுவெளியில் சொன்னாங்க. சில வருஷங்கள் ரொம்ப தீவிரமாக காதலிச்ச அவங்களுக்கு வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிற எண்ணமுமே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அவங்க தங்களோட காதலை பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரிவுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட 2 பேருமே சைலண்டாக அதை கடந்து போயிட்டாங்க. சிம்புவுடனான பிரேக்கப்புக்கு அப்புறம் சில காலம் சிங்கிளா இருந்த ஹன்சிகா சொகைல் கத்தூரியா அப்படிங்கிறவங்கள கடந்த 2022 ஜெய்ப்பூர்ல வச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் காதல் திருமணம் தான். நீண்ட நாட்கள் ஜோடியா வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல மும்பை பாந்த்ரா குடும்ப நீதிமன்றத்தில் 2 பேருமே விவாகரத்து பெற்றிருக்காங்க. மியூச்சுவலா இவங்க பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இவங்க டிவோர்ஸ்க்கான காரணம் பத்தின தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. அதாவது முதல்ல ஹன்சிகாவும் சொகைலும் கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா கூட்டு குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து வந்திருக்குது. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து பிரச்சனைகள் பெருசானதுனால ஹன்சிகாவும் சொகைலும் தனி கொடுத்தனம் போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சில வருஷங்களாகவே அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர இனிமேல் ஒன்னா வாழ்ந்தா அடிச்சுக்கிட்டு நார வேண்டியதா அப்படின்னு முடிவெடுத்து டிவோர்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தனக்கு ஜீவானம்சம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சிகா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.